السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ألا أخبركم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم وخير لكم من إنفاق الذهب والفضة وخير لكم أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم ويضربوا أعناقكم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், சபா தாபியீன்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் பல கோடி கோடியாக சொத்து இருக்கிறது, ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. இந்த நிம்மதிக்காக வேண்டி சிலர் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்கிறார்கள், சிலர் தனிமையை மேற்கொள்கிறார்கள், ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த மனதினுடைய நிம்மதி என்பதாகிறது அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான்: அலா, அறிந்து கொள்ளுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மனது நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். இந்த திக்ரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்முடைய பயணத்தில் ஆகியிருப்பார்கள். அப்பொழுது ஒரு பள்ளியை பார்த்து இன்று இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து பள்ளிக்குள் செல்வார்கள். அப்பொழுது அந்த பள்ளியினுடைய மாத்தின் கதவை சாத்து கொண்டிருப்பார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நான் தொழுகிறேன் என்று அனுமதி கேட்கும் போது அவர்கள் அனுமதி வழங்க மாட்டார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அந்த மாத்தின் துரத்தி விடுவார்கள். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த ஒரு ரொட்டி வியாபாரி அவருடைய கடைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த கடையில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ரொட்டி வியாபாரி மாவை பிசைகிறார், நாவில் ஏதோ மொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள்: நீ என்ன வாயில மொழிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த ரொட்டி வியாபாரி சொன்னார்: நான் இந்த மாவை குலைக்க ஆரம்பித்தால் தானாக திக்கி வருகிறது என் நாவால் என்று கூறினார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள்: இந்த திக்ரின் மூலம் நீங்கள் என்ன பயன் அடைந்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த ரொட்டி வியாபாரி சொன்னார்கள்: நீங்கள் என்ன கேட்டுவிட்டீர்கள்? நான் நினைப்பது எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்கிறான். ஒரே ஒரு துஆவை தவிர அஹ்மத் என்கிற ஒரு பெரும் மகானை நான் பார்க்க வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். இந்த நிகழ்வை இந்த செய்தி கேட்டவுடன் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் சொன்னார்கள்: நாதான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் என்று அவர் சொன்னார்கள். இந்த திக்ரின் மூலம் பல சிறப்புகள் இருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கிக்கொண்டு தவித்தார்கள். அப்பொழுது அவர் செய்தாமல் திக்ர் தான் கூறினார்கள்: லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று கூறினார்கள். இந்த திக்ரின் செய்வதன் மூலமாக கடலில் உள்ள அனைத்து மீனும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டது. அன்று யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்ர் செய்யாமல் இருந்திருந்தால் இன்று வரை அந்த மீனுடைய வயிற்றில் தான் தங்கிக் கொண்டிருப்பார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த சோதனை, அவருடைய உடல் முழுவதும் புழுக்களால் நிரம்பி விட்டது. ஆனால் அல்லாஹ்
அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த விஷயத்தில் அவர் நீங்காமல் இருந்தார்கள். இன்னும் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய உடல் முழுவதும் புழு பூச்சியாக நிரப்பி வைத்திருக்கிறான். ஆனால் என்னுடைய நாவை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் துஆ செய்தார்கள். அவர் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் திக்ர் செய்தார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, உதுகுரு, நீங்கள் திக்ர் செய்யுங்கள், திக்ரன் கதீரா, அதிகமான திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் காணவில்லை யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சஹாபி வந்து சொல்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ பதட்டப்பட வேண்டாம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த திக்ரை நீ அதிகமாக கூறு, உன்னுடைய பிள்ளை கிடைத்திடுவான் என்று கூறினார்கள். அதே போல் அந்த சஹாபியும் வீட்டுக்கு சென்றார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த திக்ரை அதிகமாக கூறினார்கள். சில தினங்கள் கழிக்கிறது, அவருடைய பிள்ளை வந்து விட்டார்கள். இதே போல் ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு சுருக்கமான ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அதன் மூலமாக பலன் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து உன்னுடைய நாவினுடைய எச்சி எப்பொழுதும் நீங்காமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், இந்த திக்ரை தொடர்ந்து செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கூறினார்கள், நான் உங்களுக்கு ஒரு அழகிய அமலை கற்றுத்தரட்டுமா என்று சொன்னார்கள். அலா ஹுபிருக்கும் பிஹைரி அஅமாலிக்கும், உங்களுடைய அமல்களில் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்குமா என்று கேட்டார்கள். வாஸ்காஹ ஐந்த மலிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் பரிசுத்தமான ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். வார்ஃபஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களுடைய தரஜாக்களை உயர்த்துமாறு ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். வகைருல் லக்கும் மின் இன்ஃபாகில் ذهب والفضة, தங்கம் வெள்ளியை தான தர்மம் செய்வதை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். வகைருல் லக்கும் அன் தல்கு அதுவக்கும் ஃபதத்ரிபு அஅனாகஹும் வயத்ரிபு அஅனாகக்கும், போர்க்களத்தில் எதிரி உங்களை வெட்டுவதை விட நீங்கள் எதிரிகள் உங்களை வெட்டுவதை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் காலு யா பலா ரசூலுல்லாஹ், ஓ நாயகமே நீங்கள் கூறுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். திக்ருல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர் என்று கூறினார்கள். இந்த திக்ர் செய்யாத நபர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கிறான். வமன் அஅரத அன் திக்ரி, எவர் ஒருவர் என்னுடைய திக்ரை புறக்கணித்தாரோ ஃபஇன்னலஹு மஈஷத, ஃபஇன்னலஹு நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது மஈஷத்துல் வன்க, நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு, அவரை நாம் எழுப்புவோம் யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் அன்று அவரை எழுப்புவோம். ஆமா, குருடனான அவனை மறுமை நாளில் எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக கூறுகிறான். பதுகுருனி, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், அது கூறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று கூறுகிறான். அல்லாஹ் தஆலா நினைவு கூறுவது என்றால் சாதாரண விஷயமா என்று நாம் சிந்தித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த திக்ர் தான் அமல்களில் மிகவும் லேசான அமலாகும். இந்த திக்ருக்கு ஒப்பு தேவையில்லை, கிப்லாவை முன்னோக்கும் தேவையில்லை. அனைத்து நிலைமைகளும் இந்த திக்ரை செய்து கொண்டே இருக்கலாம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றுக் கொள்ளலாம். நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் 7 நபருக்கு தான் கிடைக்கும். அந்த 7 நபர்களில் ஒருவர் தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள்.
ஆகையால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் அனைவருக்கும் அதிகமாக திக்ர் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.